ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 49:6. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? குமாரனை பார்த்து சொல்லுகிறார். என் காரியமாக யார் போவார்கள்? நான் ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தேன், அந்த நியாயப்பிரமாணத்தை மீறி விட்டார்கள். நியாயப்பிரமாணத்தின் மீறுதலினால் பாவம் வந்தது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். எல்லாரும் நன்மை செய்கிறவன் ஒருத்தராக இல்லை. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போய்விட்டார்கள். நான் கொடுத்த நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியையும் இரக்கத்தையும் விட்டு விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கதறினார். ஏசாயா மூலமாய் கேட்டார், யான் என் காரியமாய் போவார்கள் என்று சொல்லி. மடியில் இருந்த குமாரன் சொன்னார், எனக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணும், உம்முடைய சித்தம் செய்ய நான் வருகிறேன். தகன பலி உமக்கு பிரியமாக இருக்காது, எந்த பலி உமக்கு பிரியமாக இருக்காது. ஆகவே உம்முடைய சித்தம் செய்வதற்கு எனக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குமாரன் பிதாவினுடைய மடியில் இருந்த அந்த வார்த்தை அந்த என்ன செய்தது? ஒரு சரீரத்தை வாங்கி கொண்டு மாம்சம் வடிவில் வந்தது. வார்த்தை மாம்சமானது என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. அப்படி குமாரன் இந்த உலகத்துக்குள்ளாக அனுப்பும் பொழுது பிதாவாகிய தேவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. இந்த குமாரனை அனுப்புகிறோமே, நம்முடைய ஒரே பேரான நம்முடைய சாயலாக இருக்கிற நம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறோமே, அவரை ஒரு யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை அல்லது இஸ்ரவேலில் காணாமல் போனவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்பமான காரியம். இட்ஸ் a very ordinary thing. சர்வ வல்லமுள்ள தேவனை, தேவகுமாரனை மனுஷகுமாரனாய் அனுப்பும் பொழுது காணாமல் போன இஸ்ரவேல் மக்களிடத்துக்கு மட்டும் அனுப்புவது தேவனுடைய பார்வையில் எப்படியா இருந்ததாம்? அற்பமாய் இருந்ததாம். யாக்கோபினுடைய கோத்திரங்களை எழுப்பவும், யாக்கோபின் கோத்திரங்கள் 12 கோத்திரங்களாக இருக்கலாம், இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12 கோத்திரங்களாக இருக்கலாம். அந்த 12 கோத்திரங்களுக்கு மட்டும் இயேசு கிறிஸ்துவை அனுப்புவது எனக்கு தாசனாய் இருப்பது, அப்படி அனுப்ப, எனக்கு அடிமையாய் அனுப்ப, என்னுடைய சித்தம் செய்ய அனுப்ப எனக்கு என்ன இருக்குது? எனக்கு அற்பமான காரியம். இட்ஸ் a small thing, ordinary thing. ஆகவே நான் என்ன செய்கிறேன்? உடனே பூமியின் கடைசி வரையும், நாட் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் ஒரு ஏரியாக்கள், பூமியினுடைய கடைசி பரியந்தம். ஏனென்றால் அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், துருவ நட்சத்திரங்களை உண்டாக்கினவர், துருவங்களை உண்டாக்கினவர், கடலை உண்டாக்கினவர், பனியை உண்டாக்கினவர், புயலை உண்டாக்கினவர், காற்று மழையை உண்டாக்கினவர், இடி முழக்கத்தினால் பேசுகிறவர். என்ன சொல்லுகிறார்? பூமியின் கடைசி பரியந்தம் உன்னை என்ன செய்வேனா? தாசனாய் வைப்பேன். ரெண்டாவது சொல்கிறார், எல்லா ஜாதிகளுக்கும் சொல்ல உன்னை ஒளியாக வைப்பேன் என்றார். கான்வர்சேஷன் போது பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகிறதாக நாம் என்று வேண்டால் மனதில் வைத்துக் கொள்ளலாம். நான் போகிறேன்ப்பா என்று குமாரன் சொல்லுகிறார். எனக்கு ஒரு சரீரத்தை உண்டு. அப்படியா? என்ன சொல்கிறாரு ஆண்டு? இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஆர்டினரி சர்ஜன், ஒரு பெரிய சர்ஜனை, ஆர்ட் ஸ்பெஷலிஸ்டோ அல்லது ஏதோ ஒரு பெரிய சர்ஜனை, ஐ சர்ஜனையோ ஒரு சாதாரண ஒரு தலைவலிக்கு அனுப்புகிறதை போல இருக்கிறது. பெரிய ஒரு சர்ஜன், அவர் ஒரு நாள் கையை வச்சார்னா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நல்ல மனுஷன், எத்தனையோ பேரை காக்கக்கூடிய மனுஷன், அவரை கொண்டு போய் ஒரு ஐயா எனக்கு தலைவலிக்குது கொஞ்சம் பாருங்கன்னு சொல்கிற கதையாக இருக்கிறது. தேவன் அப்படி நினைத்தார். ஒரு கோத்திரத்துக்கு மட்டும், இஸ்ரவேல் என்ற கோத்திரத்துக்கு மட்டும் அனுப்புவது அற்பமாக காரியமாக இருக்கிறது. ஆகவே தான் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னவர், பூமியின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று மத்தேயு 28:28 சொன்னவர், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு நீ என்ன செய்கிறோம்? ஒளியாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக இருப்பீர்கள். 12 சீஷர்கள் ஒருவேளை காணாமல் போன இஸ்ரவேல் மக்களுக்காக அனுப்பப்பட்ட, இஸ்ரவேலுக்காக ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலராக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்காத காதும் காணாத கண்ணும் இருக்கிறபடினாலே நான் புறஜாதிகளுக்கு போகிறேன் என்று சொல்லி புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போயிற்று. அப்படி புறஜாதிகளுக்கு ஒரு அப்போஸ்தலனாகத்தான் பவுல் அப்போஸ்தலனை தேவன் தெரிந்து கொண்டார். ஜாதிகளுக்கு
ஆகவே தான் வேதம் சொல்கிறது, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஆண்டவர் பிறந்த பொழுது இந்த உலகத்தில் சொல்லப்பட்டது எல்லா ஜனத்துக்கும், என்னது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இஸ்ரவேல் மக்களுக்காக மற்றும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்கவில்லை. தேவதூதன் தோன்றி மேய்ப்பரிடத்தில் சொல்லுகிறான், இதோ எல்லா ஜனத்துக்கும் சாதாரண சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கும், மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். இதோ தாவீதின் ஊரில் இயேசு உங்களுக்காக குமாரனாய் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக அற்பமாய் அனுப்புவது ஆண்டவரை அந்த ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்காக. அண்ட சராசரங்களை வார்த்தையினால் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் தனக்கென்று தன் மூலமாய் உருவாக்கி கொண்டவர், தனக்கு இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிறவர். அப்படிப்பட்டவரை ஒரு கூட்டத்திற்கு, ஒரு சிறு கூட்டம், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சிறு பூச்சிக்காக, சிறு கூட்டத்திற்காக ஒருவேளை ஆண்டவர் முதலிலே வந்திருக்கலாம் தம்முடைய ஜனத்திற்காக. பிறகு ஆண்டவர் யோசித்தார், இப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசியை, சொல்லிலும் செயலிலும் வாக்கிலும் வல்லமையாக உள்ள ஒரு தீர்க்கதரிசியை ஒருத்தருக்காக அனுப்புவது, ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை சாதாரண தலைவலிக்காக ஒருத்தருக்காக மட்டும் அனுப்புவது என் பார்வையில் அற்பமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் நினைத்தார். பிரியமானவர்களே, ஆகவே தான் ஆண்டவர் எல்லாருக்காகவும் அனுப்பிச்சிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் ஆகாது என்று அற்பமாய் தள்ளப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். வீடு கட்டி இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. வீடு கட்டுகிறவர்களாகிய நீங்கள் உங்களால் என்ன செய்யப்பட்டது? அற்பமாய் எண்ணப்பட்டு தள்ளப்பட்ட, மூளைக்கு ஆகாது என்று அற்பமாய் எண்ணப்பட்டு தள்ளப்பட்ட அந்த கல்லே மூளைக்கு தலைகள் ஆயிற்றுன்னு சொல்லி ஆண்டவருக்கு அது தெரியும். ஆண்டவருடைய வேதத்தை யோபு 8:7 வாசித்து பாருங்கள். யோபுவினுடைய சிநேகிதன் சொல்லுவான், யோபு உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய துவக்கம் அற்பமாயிருந்தது. ஒரு ஆட்டுக்குட்டியில் மாட்டு கொட்டையில் பிறந்தார். சத்திரத்தில் இடமில்லை. இஸ் பிகினிங் வாஸ் வெரி ஹம்பிள். ஆனால் ஆண்டவர் மகிமையில் காணப்பட்டார், தேவனிடத்திலே காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷகுமாரனுக்காக வானம் திறந்தது என்று சொல்லி போன வாரம் சாட்சி கேட்டோம். வானம் மனுஷகுமாரனுக்காக, மனுஷகுமாரனிலிருந்து வானம் திறக்கப்பட்டது. அதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் தான் ஏணி என்று சொல்லி. மனுஷகுமாரனிலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற போது மனுஷகுமாரனுக்காக வானம் திறந்தது. ஆண்டவர் திறந்தார். அவர் மூலமாக தான் நம்ம வானத்துக்கு போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் என்று சிம்பாலிக்காக சொல்வதற்காக ஒரு அடையாளமாக. நிறைய பேர் அடையாளமாக கேட்டாங்க ஆண்டவரிடத்தில். அதெல்லாம் கிடையாது, இவ்வளோதான், 2 அடையாளம் தான். யோனாவின் நாட்களில் நடந்த அடையாளம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுட்டார். ஆண்டவர் அப்படி தான் சொல்லிட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவரை அற்பமாக நினைச்சாங்க. தச்சனுடைய குமாரன் தானே, இவனால் என்ன நடக்க போகுது? இவன் தாய் மரியாளாச்சே, யோசேப்பு நம்ம கூட இருக்கிறானே, அவனுடைய பிள்ளையாச்சே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய முக்கியத்துவத்தை உணரவில்லை, அற்பமாய் நினைத்தார்கள். ஆண்டவர் யாருன்னு தெரியல. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் ஆண்டவரை அற்பமாக நினைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதில்ல. ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவருக்கு முன்பதாக நீ பயபக்தியாக இருக்கணும், முழங்கால் படியிடணும், சத்தம் போடக்கூடாது என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. அதனுடைய பலன் பிற்காலத்தில் ஒரு 25-30 வருஷம் கழித்து பலன் வரும் பொழுது, ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு திரும்பும் பொழுது, தேவனும் இரக்கமுள்ள தேவனாக இருந்து அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்ற வார்த்தையின்படி அப்படியே நம்ம காலம் ஓடுது. வேகமாக ஓடுறோம், உட்காந்துக்கிறோம், திரும்ப வேகமாக உட்காந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஐயோ ஆண்டவர் என்ன வேகமாக ஆண்டவர் தள்ளி கொண்டு போகிறார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறதாய் காண்கிறோம். ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் யார் யார் அற்பமாக நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அற்பமாக ஆண்டவர் விட மாட்டார் என்று வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. உடனே சாராள் சொல்லுகிறார், என்னுடைய வேலைக்காரியை மறுமணியாட்டிக்கொள் என்று சொல்லி. அப்படியான பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை பெறுகிறது. உடனே அவன் என்ன செய்கிறார்? தனக்கு குழந்தை பிறந்தவுடனே தன்னுடைய நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள்.
உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா அவ. அப்ரகாம், லுக் மை டியர் ஹஸ்பண்ட், இந்த பாரு என்னை அற்பமாக நினைக்கிறான். 5வது வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. உடனே வேதம் என்ன அவன் சொல்கிறான், நீ ஆச்சு அவளாச்சு போ அப்படின்ட்டு போயிட்டான். நீ சொன்னபடி தானே நான் கல்யாணம் பண்ணேன், நீ ஆச்சு அவளாச்சு, யூ டேக் கேர் அப்படின்ட்டு போயிட்டான். 9வது வசனம் ஓடி போகிறான். 9வது வசனத்தில் தேவதூதன் தோன்றி சொல்லுகிறான், நீ போய் உன் நாச்சியார் அண்டையில் அடங்கியிரு. நீ அற்பமாய் நினைத்த உன்னுடைய நாச்சியார் அண்டையில் போய் அடங்கியிரு. இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஒரு வேளை நம்மளை அற்பமாக நினைக்கிறாங்களோ, கணவன் மனைவியை அற்பமாய் நினைக்கலாம், மனைவி கணவனை அற்பமாய் நினைக்கலாம், பிள்ளைகளை அற்பமாக நினைக்கலாம். ஒன்றுத்துக்கும் உதவாது, உன்னை பெற்றதுக்கு பதில் ஒரு வேறு எதையாவது பெற்றிருக்கலாம் என்று சொல்லலாம். யாரையும். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது. சரித்திரம் ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் படிப்புகிற காரியம், யாரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள், யாரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். யாரை அற்பமாக என்றீங்களோ அவங்கள வச்சு தான் ஆசீர்வாதம் வரும். இதை நான் நிறைய இடத்துல நிறைய குடும்பங்களில் பார்த்து விட்டேன். சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, என் கணவன் ஜெபத்துக்கே வர்றதில்லைங்க, நான் மட்டும்தாங்க பார்க்குறேன், என் மனைவி ஜெபத்துக்கே வர்றதில்ல, அவளால் தான் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை. ஆனால் தேவன் அந்த குடும்பத்தை, அந்த ஒரு மனிதனை வைத்து, அந்த ஒரு 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 மகளை வைத்து தேவன் ஆசீர்வதிக்கிறதை என் கண்ணார கண்டு இருக்கிறேன். பிள்ளைகளை அவ்வளோதான், அவன் பைபிள் எடுத்துகிட்டு போயிட்டான், உருப்பிட மாட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், என் சொல்லபடி கேட்கல. இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் இயேசு எப்போ சமீபத்தில் கூட அப்படி தான் ஒரு தாயை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். ரொம்ப அன்பாக ஜெபிச்சாங்க, அப்படிலாம் பார்ப்பாங்க ஆகும்னு. எது வரைக்கும் அவங்க சொல்படி கேட்கணும் அந்த பையன், அதுக்கு இயேசு வேணும். ஆனால் அவன் இயேசுவின் சொல்படி கேட்கக்கூடாது, அதுக்கு இயேசு வேண்டாம். இதான் வாழ்க்கை. எங்கள் அம்மா அப்படி தான் இருந்தாங்க, நான் நல்லவனாகணும், அதுக்கு இயேசு வேணும். ஆனால் இயேசுவின் பின்னாடி நான் போகும்போது நானும் அண்ணனும் கெட்டவங்களாகிட்டோம். நிறைய பேர் அப்படி தான், நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. நல்லவனாக அவன் குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் வேணும், அவன் சொன்னபடி கேட்கறதுக்கு, பெற்றோருடைய சொன்னபடி கேட்க ஆண்டவர் வேணும். மகன் இப்படி அப்படியே போகக்கூடாது, இப்படி அலங்கரிச்சுட்டு போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது, மீறி போயிடக்கூடாது, ஆண்டவர் வேணும். ஐயோ, ஆண்டவர் அதை சொல்கிறாரு, தாயின் தகப்பனையும் கணம் பண்ணு. சரி, அதே ஆண்டவர் சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டு என் பின்னாடி வான்னு. அப்போ நான் போகிறேன்னாக்கா, அதெல்லாம் எப்படி அப்படிம்பாங்க. இதான் வாழ்க்கை. ஆண்டவர் யாரை அற்பமாய் நினைக்கிறீர்களோ அவர்களை கொண்டு தான் தேவன் இந்த உலகத்தை ஆசீர்வதி. அதை தான் சொன்னார், உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறோம் என்று சொல்லி. ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோன்னு சொன்ன காரணம், சகல ஜனத்திற்கும் அவர் என்னவாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு அவர் என்ன செய்கிறாராம், பலகீனம் உள்ளவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொள்கிறார். எடுத்தொழு வாசிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். மனுஷருடைய பார்வையில் நம்ம அற்பமாக இருக்கலாம், ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்? மனுஷருடைய பார்வையில் கனம் பெற்றவர்களாக இருக்கலாம், ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆண்டவர் பார்வையில் நம்ம எப்படி இருக்கணும் என்பது தான் என்ன செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். யாரை என்ன செய்யக்கூடாது, அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இந்த அற்பமான காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேசும்படி கைபலப்படுத்தி இருக்கிறார். 2 காரியம் இதில் தெரிகிறது. ஒன்று, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்காகவே இது என்ன செய்து ஸ்மால் திங். என்னிடத்தில் வர நான் ஒரு சர்ஜன், என்கிட்ட வெறும் தலைவலிக்கு மட்டும் வந்துட்டீங்கன்னா அவர் பார்க்க மாட்டேன். கம்ப்ளீட் செக்கப் பண்ணி அந்த தலைவலிக்கான காரணம் எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன், எடுத்து ரூட்டோட பிடிங்க எடுத்து போட்டுருவேன். உன் பாவ வாழ்க்கையே ரூட்டோட பிடிங்க. சும்மா அன்னைக்கு மாத்திரம் டயக்னோஸ் பண்ணி அன்னைக்கு தலைவலிக்கு மாத்திரம் மருந்து கொடுத்து உன்னை செய்ய மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், உன்னை அனுப்பிட மாட்டேன். ஐ எம் அ சர்ஜன். சமாதானத்தின் தேவன், உண்மையான சமாதானத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறாள் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் புலம்பி இருக்கிறார். சமாதானம் இல்லை, சமாதானம் சும்மா சமாதானம் சமாதானம் சொல்லி
உண்மையான சமாதானம் ஆத்மாவில் இருந்தால் வர முடியும். அந்த ஆத்மா ரட்சகர் ஆண்டவர் தான். இன்னைக்கு நான் யாரையும் குற்றப்பட மாட்டேன். ஏன்னா என் தேவன் தயாளனாக இருக்கிறான். நான் எப்படி வன்கண்ணனாக இருக்கிறேன்? யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டேன். நியாயம் தீர்ப்பதற்கென்று ஒரு நாளை வச்சிருக்கும் போது நான் மட்டும் எப்படி அவருடைய சிருஷ்டியாகிய நான் மட்டும் என் சிருஷ்டி கர்த்தாவுக்கு விரோதமாக இப்போ யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? சபைகளில் இந்த ஆத்மாவில் தொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லை, ஆத்மாவை ஊடுருவக்கூடிய வசனங்கள் இல்லை, ஆத்மாவை தொடக்கூடிய பாடல்கள் இல்லை. எல்லாம் சரீரத்தை கொஞ்ச நாள் ஆடிட்டு போகிற மாதிரி இருக்கிறது. ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் 3 மணி நேரம். சமாதானம் இல்லாதிருந்தும் என் ஜனமாகிய சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்துடைய காயங்களை மேற்பூச்சாய் சுகமாக்குகிறார்கள். மேலே மட்டும் காயம் கட்டி அப்படியே அனுப்பிச்சிடுறது. உள்ள பொறையேறி கிடக்குது, உள்ள புழு இருக்குது, உள்ள பொறையேறி கிடக்கிறது. அந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒட்டணும்னு யாருக்கும் தெரியல. அன்றைக்கு வா நான் சொல்லிக்கிறா கொஞ்சம் சரியாயிடுமா போங்க. அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை சபையில் இந்த சபையில் வைத்திருப்பதை குறித்து நீங்கள் தேவனுக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாக, கனம் செலுத்துகிறவர்களாக, மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றெல்லாம் பாடலாம். எப்படி நான் ஈர்க்கப்பட்ட இந்த ஊழியத்திற்கு தேவனுடைய மனுஷன் தினகரன் ஐயா பாடுறார் ஒரு பாட்டு. 1.5 லட்சம் மக்கள் அப்படியே உட்கார்றாங்க. பட்டாணி விற்கிறவங்க கூட மெரினா கடற்கரையில் சத்தம் கிடையாது, ஒரு குழந்தை சத்தம் கிடையாது. தேவனுடைய மனுஷனாக கொன்னலேசையா கூட போயிருக்கேன், பெட்டி தூக்கிட்டு ஓடி இருக்கேன். பாடும் பொழுது 1.5 லட்சம் மக்கள் அப்படியே மெய் மறந்து இருப்பார்கள். ஓ அப்படின்பாரு, அவ்வளோ அப்படியேம்பாங்க. தேவனுடைய மகிமை இறங்குகிறது. அப்படியே கட்டுண்டவர்களாக இருப்பார்கள். எப்படி? ஆத்துமாவிலிருந்து வருகிறது. இந்த வசனம் எப்படி இருக்கிறது? ஜீவனும் வல்லமையாக இருக்கிறது. உள்ளத்திலிருந்து வந்துச்சுன்னா அதோடைய காரியம் செய்யும். இன்னைக்கு நம்முடைய ஜனமாகிய குமாரத்தின் ஏன் ஆத்துமா, ஏன் அபிஷேகம், ஏன் பரிசுத்தாவி அப்படியே அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் போனால் இங்கேயே வரும். நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் வரக்கூடிய இடம் அதுதான். பாவத்தை விட்டு பரிசுத்தமாக இரு, தேவனுக்கு கீழ்ப்படி, சபைக்கு வா, ஜபம் பண்ணு, தனி ஜபம் பண்ணு, அபிஷேகத்தில் நிரம்பிடு, அழுது ஜெபி, ஆண்டவர் சொல்லி இதே தான் சொல்லி கொண்டே இருப்போம். எங்களை பொறுத்து வெறுப்பு கூட உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை மெய் சமாதானத்தை கொடுக்கணும். நான் கொடுக்கிற சமாதானம் மெய்யான சமாதானம். அதை ஒரு காலம் உங்களை விட்டு இங்கே வந்துட்டு போன உடனே எல்லாம் வந்து பிடிச்சிக்காது, வந்து திரும்பி வந்து உட்காந்துக்காது. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். ஒரு கவலை உள்ளத்தில் இருக்குது, இங்கே வந்த உடனே தேவ வார்த்தை வந்து அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டேன்னா சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி உண்மை காயங்களை மேற்பூச்சாக குணமாக்குகிற ஒரு ஊழியக்காரனாக நான் இருப்பேன். என்னை குறித்து நான் ஆண்டவர் என்னை குறித்து கணக்கு கேட்பார். ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். மெய்யான சமாதானத்தை கொடுக்கணும். உள்ளத்தில் அப்படியே எங்கணும், எழும்பணும். விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்கணும். விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? வர்த்திக்கப்படணும். ஆபிரகாம் விசுவாசத்தில் எப்படி இருந்தான்? வல்லவனாக இருந்தான். He was so powerful in his faith. அண்ட் ஆமாம், என் தலைமையில் இடி விழுந்தால் இப்போ சொன்னார்ல, எல்லாம் கடந்து போவோம் வாழ்க்கையில் இருந்து போ என்று சொல்லி. அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, என்னை விட என் ஒய்ஃபுக்கு விசுவாசம் ஜாஸ்தி. அண்ணன் சொல்லிட்டாங்க, சரியாயிரும் போங்கன்றா. நம்முடைய விசுவாசத்தின் அளவை கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு செய்கிறது எனக்கு என்னது? சாதாரண காரியம். அவன் ஒரு ராஜா ராஜாட்ட வந்து குழந்தை கேட்டான். ராஜா பிறந்த நாளுக்கு உனக்கு என்னடா வேணும்? குதிரை வேணுமா, அது வேணுமா, புளி வேணுமா, எல்லாம் வேணும். எல்லாம் வேணாம், நான் போய் ஆற்றுல போய் விளையாடணும் அப்படின்னா. பார்த்தாவன், நீ போய் உன்னை ஆற்றுல அனுப்புறது பெரிய காரியம், ஆற்றைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். தட் வாஸ் த ரீசன். ஆண்டவர் அதான் அற்பமான காரியம் என்பது. வேதத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியமாய் பார்க்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 3 ராஜாக்கள் அங்கே போருக்கு போகிறாங்க. யோராம் ராஜா போகிறான். ஆகாப்புடைய மகன், ஆகாப்பு மரித்த பிறகு ஆகாப்புடைய மகனாக அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக யோராம் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு மோவாப் ராஜா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆகாப்பு இருக்கிற வரைக்கும் 1,00,000 ஆட்டுக்குட்டிகளும் 1,00,000 கட்டி ஆடுகளும் கொடுத்து கொண்டு இருந்தான். ஆகாப் செத்த பிறகு போட அவனை கொடுக்க முடியாதுன்ட்டான், கப்பம் கட்ட முடியாது.
உடனே என்ன கோபம் வந்துடுது, யோராமுக்கு கோபம் வருகிறது. உடனே பாரான், அப்போ தான் யோசபாத் வரான், யூதாவின் ராஜாவாக யோசபாத் வரான். வாட் இஸ் திஸ் யோசபாத், மை டியர் பிரதர், இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி வா 2 பேரும் போருக்கு போகலாம். ரைட், போகலாம். போகிற வழியில் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்துக்கிறான் கூட போகிறோம். 3 பேரும் போகிறாங்க. போகும் பொழுது வழியில் தண்ணி இல்லை. 3 பேருக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை. அவர்களுக்கு தண்ணி இல்லை, அவர்கள் ஜனங்களுக்கு பரிவாரங்களுக்கு தண்ணி இல்லை, மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லை, ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை. அப்படியே வனாந்திரத்தில் அணைகிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதைத்தான் வேதம் சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. உடனே யாரை கேட்குறாங்க, இங்கே யார் இருக்கிறா, தீர்க்கதரிசி கொண்டாங்க. சாப்பாத்தின் மகனாகிய எலிசாவுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இருக்கிறான், பிரிங்க கூட்டிட்டு வா என்று சொல்லுகிறார்கள். எலிசா பார்த்து சொல்கிறான், காற்றையும் காண மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 3:18. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரி. எது? தண்ணீர் கொடுப்பது. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்போம். தண்ணின்னு கேட்கிறியே, தண்ணியை மட்டும் கொடுப்பது ஆண்டவருக்கு. ஏனென்று சொன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வெறும் தண்ணீரை மட்டும் கொடுப்பதற்கு அவர் இஸ் நாட் an ordinary God, இஸ் an almighty God. ஆகவே சொல்றாரு, இது கர்த்தருடைய பார்வைக்கு உனக்கும் உன் ஜனத்துக்கும் உன்னுடைய ஆடு மாடுகளுக்கும் மிருக ஜீவனுக்கும் providing water is an ordinary thing for me, a small thing for me. ஆகவே என்ன செய்ற, நீ எதுக்காக வந்த? You wanted to conquer மோவாபின் ராஜாவை என்ன செய்ய, ஜெயிக்க வந்திருக்கிற. மோவாபியர் உங்க கையிலே ஒப்பு கொடுப்பார். இதுதான் கூட கொடுக்கறதுன்னு நாங்கள் சொல்றது. இதுதான் கூட கொடுக்கறது. ஆண்டவருடைய சித்தப்படி ஏதாவது கேட்டீங்கன்னா கூட கொடுக்கிறான்னு சொல்றோம். சாலமோன் கேட்டான், என்னத்தை கேட்டான், ஆண்டவர் என்ன ராஜாவாக்கிட்டீங்க, நான் குட்டி பையனாக இருக்கிறேன், இந்த ஜனம் நிறைய இருக்கிறாங்க, நான் நியாயம் விசாரிக்கணும், எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு. ஆண்டவர் சொன்னார், என் சித்தப்படி நீ கேட்ட, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் நீ கேட்காத ஐசையும் மகிமையை உனக்கு நான் கிராண்டட் டேக் இட்டுனார். அதனால தான் என்ன சொல்கிறோம், நாங்கள் தேவனுடைய சித்தப்படி கேட்கணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேட்கணும்னு சொல்கிறோம். அற்பமான காரியம். சில காரியங்கள் உனக்கு சாப்பாடு போடுவது மட்டும் ஆண்டவருக்கு பார்வையில் அற்பமான காரியம். 3 வேளையும் உனக்கு சாப்பாடு போடுவது ஆண்டவருக்கு அற்பமான காரியம். உன் ஆத்துமாவையும் உனக்கு சேர்த்து ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சத்ருவையும் மேற்கொள்ளுவாய். உனக்கு வெறும் சாப்பாடு போட்டு அப்படிலாம் விட்டுற கிடையாது. உன்னுடைய சத்ருவாகிய பிசாசை மேற்கொண்டு பரிசுத்தவானாக இருந்து நீ ஆண்டவருடைய பரிசுத்தத்திலே பிரவேசிக்கத்தக்கதாக உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். ஆக முதல் காரியம், ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகவே சில காரியங்கள் அவருடைய பார்வைக்கு அற்பமாக இருக்கும். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. அங்கே என்ன பண்ணுறாரு, அவன் மொர்தெக்காய் என்ன செய்கிறான், ஆமான் போகும்போது வருமா வரல, அப்படி உட்காந்துருக்கான் ஜாலியாக. உடனே ஆமானுக்கு என்ன வந்துச்சு, கோபம் வந்துடுச்சு. ஈகோ ப்ரொஃபஷனல் ஜெலசி எது வேணால் பேசிங்க, போட்டுக்கிடுங்க. பொறாமை என்ன வேணால் சொல்லலாம். உடனே என்ன நான் வரேன், ராஜாவுக்கு அடுத்தவன் நான் வரேன், என்ன செய்யலை, நீ மரியாதை கொடுக்கல. உடனே அவன் சொல்கிறான், யாரை மட்டும் தண்டிப்பது, யாரை மட்டும் அழிப்பது எனக்கு அற்பமான காரியம். மொர்தெக்காயின் மேலும் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியம். ஏன்னா அவன் தன்னை நினச்சிக்கிட்டான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு. ஒன்றை மட்டும் அடிக்க மாட்டேன்டா, உன் விட்டே குண்டோட வேற அழுத்துருவேன், ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள். புரியுதா? இப்போ முதல் காரியம், ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்மளை அற்பமான காரியம், நம்ம லேசான காரியம் வேற சொல்லுது, கொஞ்ச காரியம்னு சொல்லுது. லேசான காரியம், பாட்டுப்பாடுகிற லேசான காரியம், ஒருவரை கொண்டாது 10 பேரை கொண்டாது 100 பேரை கொண்டாது உமக்கு செய்வது லேசான காரியம். இது அற்ப காரியம், ஸ்மால் திங், நெக்லிஜென்ட் திங், யோசிக்க வேண்டாத ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள இருக்கிற தேவனாக இருக்கிறார். உனக்கு கொடுப்பது, உனக்கு சாப்பாடு கொடுப்பது, உனக்கு சட்டை கொடுப்பது, உனக்கு எல்லாவற்றையும் உடுத்தி பார்ப்பது, உயர்ந்த இடத்துல உட்கார வைத்து பார்ப்பது, எல்லாம் என்னது, அற்ப காரியம். உன் ஆத்துமாவை கொண்டு போய் பரலோகத்திலும் சேர்ப்பேன். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். ஜீவன் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். வெறும் ஜீவனை மட்டும் கொடுத்துட மாட்டார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். ரட்சித்து ரோட்டில் போட்டு போயிடல. ஆண்டவர் வந்தார், செத்தார், உயிரோட எந்திரிச்சார். அவரை விசுவாசிக்கிற நம்ம என்னவா இருக்கிறோம்,
பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக இருக்கிறோம், அவர் போயிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை, கடைசி வரைக்கும் கொண்டு நடத்தி கொண்டு போவதற்கு. அப்போ தான் சொல்லுவோம், ஞானஸ்நானம் எடுத்த பிறகுத்தான், அபிஷேகத்தை பெற்ற பிறகுத்தான் ஒரு புதிய வாழ்க்கையை உருவாகிறது. எப்படி ஒருத்தருக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் ஒரு வாழ்க்கை உருவாகுதோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவரோடு கூட, தேவனோடு கூட அவர் மணவாளனாய் நம் மணவாட்டியாய் ஜாயின் பண்ண பிறகு கற்புள்ள கன்னியாய் தேவனுக்கு வாழ்கிற அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். மத மாற்றம். ஒரு நாள் பூச்சி 4 பேர் அமுக்கி ஃபோட்டோ எடுத்து போட்டால் அது மத மாற்றம். நம்ம வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் உலகத்தை பார்க்கும்போது நிறைய இடத்துல நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்னை ஆராதனை பண்ணு, என்னை துதி பண்ணு, பிதாவை மகிமைப்படுத்தினா சொன்னார். பட் ஆல்வேஸ் இஸ் இட் ஃபாலோ மீ. ஆமா ரைட்? தப்பாக இருந்தால் என்னை பாட்டு அண்ணன் சொல்கிற மாதிரி கேட்குறேன். என்னை மகிமைப்பட்டு, என்னை ஸ்தோத்திரம் பண்ணு, எனக்கு ஆராதனை பண்ணு. ஒரு நாள் ஆண்டவர் கேட்கல, என்னை பின்பற்றி வா, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, என்னிடத்தில் கற்றுக்கொள், என் நுகம் எப்படி இருக்கு, சாந்தமும் லகுவமாக இருக்கிறது. லேர்ன் ஃப்ரம் மீ. என்னிடத்தில் கற்று, ஐ எம் த லீடர், என் பின்னாடி வா, ஆட்டுக்குட்டி மாதிரி வா, நான் முன்னாடி போகிற மெய்ப்பன் மாதிரி என் பின்னாடி வா, என் சத்தத்தை கேட்டு வா. என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் சத்தத்தை கேட்கும், நானும் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் போகிறேன், ஆண்டவர் கூப்பிடுவார், வா, அவர் பின்னாடி போ. இன்னைக்கு தேவனுடைய பின்னாடி போகிறதற்காக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவே அவர் பார்வையில் அற்பமான காரியம். இரண்டாவது என்ன காரியம்னா, யாராவது விலையேற பெற்றவர்களாக நம்ம பார்வையில், உதாரணத்துக்கு என்னுடைய மகள் ரோட்டில் போகிற 2 ரூபாய்க்கு போகிற ஏதாவது ஒரு கேட்குறான்னு வச்சுக்கிடுங்க, அது எதுக்கு உனக்கு வாங்கி கொடுத்து. ஏன்னா ஒரு தடவை அப்படி தான் வாங்கி கொடுத்து, ராயபுரத்தில் அரத்தூர் ரோட்டில் இருக்கும்போது வாங்கி கொடுத்து ஒரு வாரம் அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சிட்டோம். இது நோய் இங்கே தான் ராசி ஹாஸ்பிட்டலில் நினைக்கிறாங்க, தான் கொண்டு போய் வச்சு ஒரு வாரம் போச்சு, தொண்டை போச்சு, தண்ணி போச்சு. என்ன தண்ணியோ குல்ஃபி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து 50 பைசாக்கோ ஒரு ரூபாய்க்கு அப்போ. அதனால் என்ன சொல்ல, இங்கே வாங்காத, ஐ கெட் யூ பிராண்டட் ஒன். என் பார்வையில் என்ன செய்யுது, என் மக உனக்கு எப்படி போய் நான் என்னென்னு செய்வேன், சின்னதாக வாங்கி கொடுப்பேன், சின்னதாக வாங்கி கொடுப்பேன். சென்னைக்கு வந்த பிறகு இங்கேருந்து போயிட்டோம் போரூருக்கு. போரூரில் வாடகை வீட்டுக்கு போயாச்சு, வீடே கிடைக்கல, வாடகை வீட்டுக்கு போயாச்சு. போரூரில் கிண்டியிலேருந்து காட்டுப்பாக்கம் வரைக்கும் 8-9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் வீடு தேடினேன். நானே அப்போ ஒரு புரோக்கர் ஆகிருக்கலாம். 1/2 கிரவுண்டு போதும், 3 பேர் தானே, கீழே கார் பார்க்கும், ஒரு வீடும், ரூமு போட்டு மேலே கிச்சனை வச்சுட்டு மேலே 2 ரூமு, ஒரு ப்ரேயர் ரூம் போட்டால் போதும், 1/2 கிரவுண்டு போதும். 1200 சதுரடி போதும்னு நினச்சோம். மிஞ்சி போனால் 1800 சதுரடி போதும்னு நினச்சி பார்த்தேன். ஏன்னா எவ்வளோ லேண்டு பார்த்தேன், எல்லாத்தையும் நானே ஒரு புரோக்கர் ஆகியிருக்கலாம். புரோக்கர்ன்ற வார்த்தை நல்லா இருக்காது, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்கலாம். என்ன பிரதர், அதான் நல்லா இருக்கு, ஓகே, அப்படி தான் பேசணும். நான் ஆயிருக்கலாம், அப்படி பேருக்கு வாங்கி கொடுத்தேன், பெரிய பெரிய லேண்ட்லாம் கூட வாங்கி கொடுத்தேன். தேவன் எனக்கு கொடுத்தது. ஆர்ப்பகா, நீ என் மகன்டா, நீ எனக்கு கூலியை செய்யறடா, உனக்கு 1/2 கிரவுண்டு கிடையாது, 3/4 கிரவுண்டு கிடையாது, 1/2 கிரவுண்டுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தார். இதான் நம்ம ஆண்டவருடைய பெரிய காரியமாக இருக்கிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க, ஒரு அருமையான வசனம். நெகேமியா, இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் மகாதேவனாகிய எங்கள் தேவனே, அசிரிய ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பதாய் அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. நாங்களாம் வெளியேறப்பட்டவங்க ஐயா, எங்கள் கஷ்டம் உமக்கு அற்பமாக வேண்டாம். நாங்கள் பாருங்கள், இப்பொழுதும் உடன்படிக்கை, நீ சர்வ வல்லமுள்ள தேவன், ஒத்துக்கிறோம். இப்பொழுதும் உடன்படிக்கையும், பெரிய வசனம் அது, இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் மகாதேவனாகிய எங்கள் தேவனே, அசரிய ராஜாக்கள் தொடங்கி இந்நாள் வரைக்கும், அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நாங்கள்லாம் யார், எங்கள் பிரபுக்களுக்கு, எங்கள் ராஜா, எங்கள் பிரபு, எங்கள் ஆசாரியர்கள், எங்கள் தீர்க்கதரிசிகள், எங்கள் ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தம் உமக்கு முன்பதாய். அது சாதாரணமாக என்னது எங்கள் ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். எங்கள் கஷ்டம், எங்கள் கண்ணீர் உமக்கு சாதாரணமாக தெரிய வேண்டாம், அற்பமாக என்னாதுங்க. ஆகவே தான் சொன்னார்,
உன் கண்ணீர் ரொம்ப பலன் உள்ளதுன்னு சொன்னார். துருத்தியில் வச்சிருக்கிறாரு. நம்முடைய கஷ்டத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 22-24 வாசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் என்ன செய்ய மாட்டார். ஏன்னா அவனுக்கு தெரியுது அவன் வெளியேறப்பட்டவன். ஆகவே 2 காரியம் அற்பமான காரியத்துக்கு உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறார். ஒன்று, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவே சில காரியம் அவருடைய பார்வைக்கு அற்பமானதாக இருக்கும். 2வது, நாம் ஆண்டவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள். ஆகவே சில காரியம் நமக்கு செய்ய வேண்டிய காரியம் அற்பமாக இருக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சில காரியங்களை தள்ளி போடுகிறார் என்று நினைக்கிறோம். நல்லதுக்காக இருக்கும். ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்தும்படிக்காக நினைத்து கொள்ள வேண்டும். பல முறை சொல்லியிருக்கிற அந்த கதையை மறுபடியும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தாயும் ஒரு குழந்தையும் வெளிநாட்டிலே அங்கேயே வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனார்கள். அங்கே போனால் வருகிறவர்களை கவர்ந்து இழுக்கும்படிக்காக என்ன செய்வார்கள், அங்கே இருக்கிற சிப்பந்தி என்ன செய்வான், ஒரு டப்பாவில் சாக்லேட் கொண்டு வந்து கொடுப்பான். அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கு சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த குழந்தை சாக்லேட் எடுக்கல, அம்மாவை பார்த்துச்சு. அம்மா சொன்னாங்க எடுத்துக்கோ அப்படின்ச்சு. அப்படியும் அந்த குழந்தை என்ன செய்யலை, எடுத்துக்கல. அந்த சிப்பந்தி, அந்த கடைக்கார மேனேஜர், மேலாளர், அந்த 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 சேல்ஸ் மேனேஜர் என்ன சொல்கிறான், தள்ளுறான், எடுத்துக்கோமான்னு சொல்கிறான். அதை எடுத்துக்கல. அதுக்குள்ளே இன்னொரு ஆள் வர்றதை பார்த்தான். இவனை என்ன செஞ்சான், இவனை கையை விட்டு அள்ளி இந்தா கையில் வச்சுக்கோ, 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டான். அந்த அம்மா கேட்குறாங்க, அப்புறமா நான் தான் சொன்னேன் எடுத்துக்க சொன்னேன், அவனு தான் ஃபோர்ஸ் பண்ணேன், நீ ஏன் எடுக்கலைன்னு. அது சொல்லிச்சு, நான் எடுத்துருந்தான் என் கையிலேருந்து 2 சாக்லேட் தான் வந்திருக்கும், என் கையில் 1ஓ 2ஓ தான் நான் எடுத்திருப்பேன். ஏன்னா என் கை, அவன் கையில் அள்ளி கொடுத்தான் பாருங்க, 5 இருக்கு. வெயிட் ஃபார் காட். வெளியேற பெற்றவர்கள் நாம். அற்பமான காரியத்துக்கு சில நேரம் ஆசைப்படுவோம். ஆண்டவர் அதுக்கு மேலே பெருசாக வச்சுருப்பார். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் தொலைஞ்சு போயிடுச்சு. அவசரப்பட்டுருவாங்க. இன்ஸ்டன்ட் வாழ்க்கை ஆயிடுச்சு. தானே பொண்ணு தேடிக்கிறாங்க, தானே மாப்பிள்ளை தேடிக்கிறாங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்கிறாங்க, நான் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. தேவன் கொடுத்தால் பெருசாக கொடுப்பார். அவர் கை பெருசு, அவர் எண்ணம் பெருசு. என் சரீரத்துக்கு மட்டும்தான் நான் பார்ப்பேன், ஆனால் என் சரீரத்தையும் என் ஆவி ஆத்மாவையும் கணக்கில் வைப்பார். எனக்கு இன்றைக்கி பற்றி தெரியும், நாளைக்கு பற்றி தெரியும், அடுத்த வருஷம் பற்றி தெரியும். ஆனால் என் ஆண்டவர் என் எதிர்காலம் 50 வயசில் நான் எப்படி இருப்பேன், 80 வயசில் நான் எப்படி இருப்பேன், மரித்த பிறகு நான் எங்கே இருப்பேன், அதை குறித்தும் ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். He is not only concerned about my future. He is concerned about, not only concerned about my immediate future. God is concerned about my entire future and life after my death. இந்த உலகத்தில் இருக்கிற எதிர்காலத்தை விட பரலோக ராஜ்யத்தில் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார் ஆண்டவர் யோசிக்கிறார். எப்படி குழந்தை கத்தி கேட்டால் கொடுக்க மாட்டோமோ, கையை வெட்டிக்கிடுமோன்னு சொல்லி கொடுக்காம, ஆனால் சஜ்ஜன் கையில் அந்த கத்தியை கொடுக்கும்போது கொடுக்குற போது சந்தோஷத்தோடு கொடுக்குறோமோ, அதே போல் ஆண்டவராக கொடுத்தா ஆண்டவர் சொல்கிறாரு, என் பார்வையில் நீங்களெல்லாம் வெளியேற பெற்றவர்கள். ஆகவே என்ன செய்ய மாட்டேன், குறைச்சி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 18:10 வாசி பாருங்க. மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். என்ன வசனம் ஆகுது? அப்புறம் ஏன் அற்பமாக எண்ணக்கூடாது சொல்லுங்க. இருக்கா, எடுத்தீங்களா இல்லையா? ஏன் 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 அவனை அற்பமாக எண்ணாத? அவர்களுக்குரிய தேவதூதர்கள் ஒருத்தரையும் அற்பமாக எண்ணிராத. ஏற்கனவே சொன்னல, ஏன் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அது வெளியேற பெற்ற ஆத்மா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனுக்கு தான் கலர் தெரியும், வெறுப்பா கருப்பா அப்படின்னு. ஆண்டவர் உள்ளத்தை பார்த்து சொல்லுவார், அது வெள்ளையா சொல்லையான்னு. கருப்புன்னு சொல்ல மாட்டார், வெள்ளையா சொல்லையான்னு பார்ப்பார் ஆண்டவர். சொத்தையா நல்லதான்னு பார்ப்பார், அவ்வளோதான். ஏனென்று சொன்னால் ஒருத்தரை என்ன செய்யாத, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஆத்மாவுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசித்து கொண்டு இருக்கிறார்கள்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சிந்தின ரத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு போய், பிதாவே, இவர்களுக்கு நான் சிந்தின ரத்தம், இரக்கமாயிரும், இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும், பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். காரணம், அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த வெளியேற பெற்ற நமக்காக ஆண்டவர் செய்கிற 3 பெரிய காரியங்களை குறித்து உங்களோடு கூட தியானித்து ஜெபிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக எரேமியா 33:3 வாசித்து பாருங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பார். நாம் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் பெருசாக செய்வார், அது வேற விஷயம். நாம் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அவருடைய விலை மதிப்பில்லாத ரத்தத்தை சிந்தி விலை மதிப்பில்லா நம்ம வாங்கி கொண்டு இருக்கிறார். நம்ம ஆத்துமா அவ்வளோ விலையேற பெற்றது. இந்த உலகத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட போது பார்க்கும்போது 3 காரியங்கள் விலையேற பெற்றதுன்னு சொல்லப்பட்ட. 1, விலையேற பெற்ற விசுவாசம். 2வது, விலையேற பெற்ற ஆண்டவருடைய ரத்தம். 3வது, விலையேற பெற்ற ஆத்துமா. இதா நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றதாக இருக்கிறபடினால தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் என்ன செய்வேன், பெரிய காரியங்களை அறிவிப்பேன். சங்கீதம் 139:6 வாசித்து பாருங்க. ஆண்டவரை என்னெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறீர், உள்ளிருந்திரிகளை அறிஞ்சு வச்சிருக்கிறீர், நான் உக்காந்தா அறிஞ்சு வச்சிருக்கிறீர், படுத்தா அறிஞ்சு வச்சிருக்கிறீர், நடந்தா அறிந்து வைத்திருக்கிறீர், நான் அப்படி முன்னாடி போனேன்னா உங்கள் அப்படி பார்க்குறீர், உங்களுடைய கை என்ன செய்து என்னை பிடிக்குது. இருக்குதா இல்லையா? இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எனக்கு எட்டாததுமா இருக்குது. எனக்கு எட்டல ஆண்டவரை, என் புத்திக்கு எட்டல. அதனால தான் வேதம் சொல்லுது, புத்தி கெட்டாத அன்பு என்று சொல்லி. எபேசியர் 3:19 வாசி பாருங்க. இந்த புத்தி கெட்டாத அன்பை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறார். இந்த புத்தி கெட்டாத அன்பு நினைச்சே பார்க்க முடியாது. ஆண்டவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். 3:16 யோவான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருக்குள்ளாக நான் என்ன சொல்லுகிறாரு, ஆண்டவர் சொல்லுகிறார் 3:19 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வந்து ஆண்டவர் சொல்லுகிற யோவான் இல்லை தம்பி, எபேசியர் 3:19 வாசிங்க. புத்தி கெட்டாத அன்பு, புத்தி கெட்டாத அன்பு என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. அந்த புத்தி கெட்டான அன்பு, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் தேவனுடைய சகல பரிபூரணத்தை நிறையப்படும் அவர் தம்முடைய மகிமையினால் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை அறியறது தான் வாழ்க்கையில் பெரிய காரியமாக இருக்கணும். ஆகவே தான் தேவன் நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர் என்று அறிந்து அதை குறித்து தான் நம்ம என்ன செய்யணும், அந்த அறிவை குறித்து தான் நம்ம என்ன செய்யணும், மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறபடினால சின்ன காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அறிவிக்க மாட்டார். பெரிய காரியங்களை, உங்கள் புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை, உங்கள் அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை தேவன் அறிவிக்கிறேன் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சின்ன உரையாடல். ஆண்டவரை எனக்கு என்ன கொடுத்தீரே, 15:2 ஆண்டவரே, அடியனுக்கு என்னத்தை தருவீர், என்னத்தை தருவீர் ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நான் தமஸ்கூரான இந்த எலியாசை தான் விட்டு வேலைக்காரன் விசாரணைக்காரனாக இருக்கிறான், எனக்குன்னு ஒரு மகன் இல்லை, அவன் விசாரணைக்காரனா இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்குறான், எனக்கு ஆண்டவரை எனக்கு என்ன தருவீர், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். ஆபிரகாம் கேட்குறான், கூப்பிட்ற ஆண்டவரை எனக்கு என்ன தருவீர், வாட் வில் ஐ கெட், உங்கள்கிட்ட எனக்கு என்ன வரும் என்று கேட்கிறான். அவன் 17ஆம் அதிகாரம் 1-16 வரைக்கும் வாசி பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிலாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன். 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன். 99 வயசான பொழுது ஆபிரகாம் கேட்குறான். அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் 99 வயசான போது, நான் சர்வமுள்ள தேவன், எனக்கு முன்பதாக நடந்து கொண்டிரு, உனக்கு இப்படியாக கொடுப்பேன், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல உன் சந்ததி இருக்கோ இப்படின்னு சொல்லு. 17ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், அவன் புத்தி கேட்டல. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதுள்ளவனுக்கு பிள்ளை பிறக்குமோ அவன் புத்தி கேட்டல, புத்திக்கு எட்டலை. சில நேரங்கள் அதனால புத்தியை கொண்டு போய் நான் படித்த படிப்பெல்லாம் கொஞ்சம் போட்டு வருவாங்க.
நான் முட்டாள் ஆண்டவர்ன்னு சொல்லுவேன். ஆண்டவர் பரிசுத்தாவி கொடுக்கிற ஞானத்தினால் உணர்வினாலும் தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர வேதத்தை படித்து ஆராய்ச்சி பண்ணிலாம் பேசுறதில்லை. அது அப்படியே அன்னைக்கு அப்படியே குஷியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற வசனம் யார் பிரசங்கித்தீங்கன்னு கூட கேட்டு தெரியாது, யார் மூலமாக அந்த வசனம் தெரியாது. ஆனால் அந்த வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கும், தேவையான நேரத்தில் வெளியே வரும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கனத்தை தேவனுக்கு கொடுத்தா போதும், எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை. அவர் பண்ண பிரசங்கம், அவர் பண்ண பாடு, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த பாட்டு, அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்து தேவனுக்கு உங்களுக்கு ஒரு இணைப்பை, தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தருமானால் தேவனுடைய நாமம் மகிமையடைந்தால் போதும் என்று சொல்லி எண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, என் பொண்டாட்டிக்கு 90 வயசு ஆயிடுச்சு. உலக பிரகாரமாக பார்த்தா, உலக அறிவை வைத்து பார்த்தா இந்த அறிவுக்கு என்ன செய்யலை, எட்டலை. எனக்கெல்லாம் 40 வயசு தாண்டின பிறகு தான் கவர்மெண்ட் ஜாபே கிடைச்சிது. இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். புத்தி கேட்டால் கிடைக்காதும்பாங்க, ஆண்டவர் கிடைக்க செய்வார். 18ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பாருங்க. அந்த 6 அவ சொல்கிறா, எப்படி எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்குறான். நம்ம புத்திக்கு எட்டாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 14ஆம் வசனம் வாசிங்க. 18-14 18-14. ஆகாத காரியம், அற்ப காரியம் உனக்கு கொடுக்குறேன். அவன் சொல்லுவான், இளையாசர் தானே என் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறான். சரி, இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு. யார் பேர்? ஆகார்கிட்ட பேர் இஸ்மாயில் பிறந்தாச்சு. இல்லை இல்லை, அது பிள்ளை இல்லை, அது அடிமைத்தனத்தில் பிறந்த பிள்ளை. அவனுக்கு சுயாதீனம் உள்ளவர்களாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு வாக்கு கொடுத்தார். அவனுடைய அறிவுக்கு அது எட்டாததாக இருந்தது. அவன் கேட்டான், ஆண்டவர் எனக்கு என்ன தருவீர்? வாட் வில் ஐ கெட்? ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் சொல்லுவார், ஆண்டவர் உன் புத்திக்கு எட்டாத ஒன்றை ஆண்டவர் கொடுக்கிறதா இருக்கிறார். 1 நாளாகும் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 17 சீக்கிரம். அற்பமாய் கொஞ்ச காரியமாக இருக்கிறது. மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். அதான் ப்ரெஷியஸ் இந்த சைட் ஆஃப் ஆல்மைட்டி காட். தேவனுடைய பார்வையிலே விலையை வேற பெற்றவர்களாய் மகா மனுஷனாய் என்னை பார்த்தீர். என்னை மகா மேன்மையான சந்ததியின் அந்த சந்ததியினுடைய முதல் ஆளா என்னை பார்த்துட்டீர். வசனத்தில் அப்படியே வாசிங்க, உள்ள போவாங்க. இன்னும் உடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது, அற்ப காரியமாக இருக்கிறது என்று தேவனாய் கர்த்தராகி நீர் உம்முடைய அடியான வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்தை செய்தி நடந்தது என்ன? வெரி சிம்பிள். உப்பரிகள் நடந்துட்டு இருக்கான். உன்னை யோசிக்கிறான், நம்ம கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் இருக்கிறோமே, ஆண்டவருடைய பெட்டி எங்கே இருக்குது? திரைக்கு மத்தியில் இருக்குது. நம்ம மட்டும் ஜாலியாக இருக்கிறோமே. ஆண்டவர் நமக்காக சியோன் கோட்டையை பிடிச்சி சியோனில் ஒரு அரண்மனையை கட்டி நம்ம என்ன செய்கிறோம்? சியோனில் வாசமாக இருக்கிறோமே, அரண்மனையில் இருக்கிறோமே, கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையில் இருக்கிறோமே ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது முதல்ல சொல்லிட்டு போயிட்டான், நாத்தான் உன் இஷ்டப்படி செய்யுண்டு. அப்புறம் நைட்டு அவனுக்கு ஒரு ஞான திருஷ்டி வருது. காலையில் எழுந்து ஓடியாரான். அப்படி சொன்னோன்னு, உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன். ஆமென். 2வது சொல்கிறாரு, உன் பின்னாடி இருந்த மகனை விட்டு என் கிருபையை எடுக்க மாட்டேன். உனக்கு முன்பதாக இருந்த சவுலை விட்டு என் கிருபையை எடுத்ததை போல எடுக்க மாட்டேன். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நான் உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு உன் மகன் மேலே வச்ச கிருபையை நான் செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன். மற்றவர்களை விட்டு எடுத்ததை போல உன் கிருபையை நான் உன் சந்ததியை விட்டு நான் எடுக்க மாட்டேன். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜாசனம் சிங்காசனம் உன்னை விட்டு விலகாது. ஆண்டவர் சொன்னார், நீ மட்டும் என் முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன்னுடைய சந்ததியிலே இஸ்ரவேலில் சிங்காசனத்தில் அமருகிறவர்கள் இல்லாமல் போவதில்லை. இந்த தீர்க்க தரிசனத்தின் இந்த பெரிய காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அறிவித்தார். யாருக்கு? தாவீதுக்கு அறிவித்தார். அவன் கேட்டான், ஆண்டவர் நான் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுறேன், என்னிடத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. 33:3 சொல்லுகிறது, எரேமியா என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் என்ன செய்வேன்? நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்களை உனக்கு
அறிவிப்பேன், செய்வேன், இல்லை அறிவிப்பேன். ஆபிரகாம் கேட்டான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? பா இப்படிதான் நடக்கும் உனக்கு. ஆண்டவரே என் புத்தி கெட்டாது, நான் 100 வயசு ஆகிட்டேன், என் பொண்டாட்டிக்கு 90 வயசு ஆகிடுச்சு, நான் எனக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிடுச்சு, இனி எனக்கு ஆண்களால் இன்பம் பிறக்குமா? உன் புத்தி கேட்டாது. இது எப்படி நடக்கும்? புருஷனை அறியன மரியாள் கேட்டா, இது எப்படி நடக்கும்? புருஷனை அறியன, உலக புத்தி சொல்ல நடக்காது நடக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார், பெருசா உனக்கு செய்வேன், பெரிய காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லி 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பெரிய காரியத்தை நீர் எனக்கு செய்தீர் என்று சொல்லி. ஆம் கர்த்தாவே, உமது அடியானின் நிமித்தம் உம்முடைய இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் அறிய பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தை எனக்கு செய்தீர். பெரிய காரியத்தை அறிவித்தார். உன் பிள்ளை இப்படி இருப்பான், உன் சந்ததி, அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார். யூதருடைய ராஜாவாக தாவீதின் சந்ததியில் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி வேதத்தில் மிக அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 2:10 வாசிப்போம். ஆண்டவர் லூக்கா 2:10. லூக்கா, பயப்படாதீர்கள், நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான, எல்லா புத்திக்கும் எட்டாத ஒரு செய்தியை, ஒரு காரியத்தை அறிவிக்கிறேன், நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? இதோ தாவீதின் ஊரில் என்ன செய்திருக்கிறார்? அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2வதாக யோவான் 14:2-3 வாசித்து பாருங்கள். அழகாக சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு மன்னிக்கோ 1 கொரிந்தியர் 15:51. 1 கொரிந்தியர் 15:51 வேகமாக வாசி. இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். உன் புத்தி கேட்டாத, நீ கேட்காத ஒரு பெரிய ரகசியத்தை உனக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் அதான் பெரிய காரியத்தை அறிவிக்கிறார். ஆண்டவர் எனக்கு என்ன தருவீர்? பேதுரு கேட்டான், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், வான்னு கூப்பிட்டீங்க, வந்துட்டீங்க, வலையெல்லாம் போட்டு வந்துட்டேன், வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், இந்த உலகத்தில் 100 அத்தனை ஆகும், இந்த உலகத்தில் நீங்கள் என்னத்தை விட்டி அதையோ மறு உலகத்தில் 100 அத்தனை உனக்கு நான் கொடுப்பேன். காரியத்தை அறிவிக்கிறேன், ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன், ஒரு பெரிய காரியத்தை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் என்ன செய்யறதில்ல, எனக்கு என்ன செய்ய போறீர் ஆண்டவரை, உண்மை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஆண்டவரே என் வீட்டில் இப்படி வேலைக்காரன் தானே எனக்கு எஜமான நான் இருக்கிறேன், வேலைக்காரன் தானே எனக்கு பிள்ளையா இருக்கிறா, எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே என்று சொல்லி என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கேளு, பெரிய காரியத்தை உனக்கு சொல்றேன். ஒரு ரகசியம் இருக்கு, நீ மறிக்கவதில்லை, 2வது மரணம் உன்னை மேற்கொள்வதில்லை. வேதம் அழகா சொல்லுது, கர்த்தருக்கு மகிமை செலுத்துக. இதோ ஒரு ரகசியத்தை சொல்லு. பவுல் சொல்லுறார், ஐ வில் டெல் யூ a secret, ஐ வில் ரிவீல் a secret. இதோ உனக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன், பெரிய காரியத்தை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் என்ன செய்ய மாட்டோம்? 2வது மரணம் நமக்கு உண்டா? இல்லை. பாவத்துக்கென்று மரித்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறவர்களுக்கு சரீர பிரகாரமாக மரணம் உண்டு தான் உண்டே தவிர ஆத்ம மரணம் கிடையாது. தேவனோடு கூட இருப்போம். அதை தான் சொல்றாரு, அவர்களுக்கு சரீரத்தில் கிடையாது என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. 1 யோவான் 2:25 அழகாக சொல்லுகிறது, அவர் நமக்கு நித்திய ஜீவன் அளிப்பார் என்பதே அந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் யோவான் 14:2-3 வாசித்து பாருங்க. பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் போய் உங்களுக்காக இதை தான் அறிவிக்கிறார் ஆண்டவர். தீர்க்க தரிசனம் தான் அறிவிப்பு. ஞாபகத்தில் வச்சுக்கணும், அறிவிப்பு என்பது பெரிய காரியத்தை அறிவிப்பேன் என்று சொல்லுது. பெரிய காரியத்தை தீர்க்க தரிசனமாய் தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார், தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. கடைசியாக ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். பிலிப்பியர் 3:21 எடுத்துள்ள வாசிங்க. பெரிய காரியத்தை அறிவிக்கிறார். சும்மா இந்த உலகத்தில் இருக்கிற எனக்கு லட்டு கிடைக்குமா, முட்டாய் கிடைக்குமா, கடல மிட்டாய் கிடைக்குமா, லட்டில் பூந்தி லட்டு கிடைக்குமா, திருப்பதி லட்டு கிடைக்குமா, இப்படி கணக்கு பார்த்துட்டு இருக்காத. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பசியே இல்லாமல் பண்ணிடுவார் உனக்கு. ஆமென், ஆமென், ஆமென்.
மருந்து சாப்பிடலாமா, மாத்திரை சாப்பிடலாமா, இங்கிலீஷ் மருந்தா, தமிழ் மருந்தா, கை வைத்தியமா, பாட்டி வைத்தியமா? சும்மா ஐயா, உன் புத்தி கேட்டாத மாதிரி உன்னை சுகப்படுத்துவார். தொட்டா போதும், பார்த்தா போதும். 3:21 வாசிங்க. இப்போ வாசிங்க. நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டது? யோவான் புத்தகத்தில் இவரை குறித்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே மரித்து 4 நாள் ஆயிற்று. என்ன வாக்கம்? யார் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார்? சிநேகிதன் யாரை சொன்னார்? லாசரு. ஆண்டவர் கல்லறை திறங்கணும் சொன்னார். 4 நாளில் நாரி போகிற அற்பமான சரீரம், இந்த சரீரத்தை தம்முடைய மகிமைக்கு ஒப்பான சரீரமாய் மறுரூபப்படுத்துவார். பெரிய காரியத்தை அறிவிக்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்றாரு. ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சும்மா ஆமாம் ஒரு சட்டை கேட்டால் 2 சட்டை கொடுத்துருவார். அந்த கதையெல்லாம் அங்கே இல்லை. நீ உன் சரீரத்தை கேட்டினா உன் ஆத்துமா உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக இருக்கும். உன் ஆவியினாலே தேவன் பரிசுத்தாவியை தந்து அந்த பரிசுத்தாவியினால் அந்த ஆத்துமாவை கொண்டு போய் கரை சேர்த்துடுவார். அந்த ஆத்துமாவை கொண்டு போய் கரை சேர்த்து விடுவார். வேதம் சொல்லுகிறது அற்பமான இந்த சரீரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த மட்பாண்டத்திலே தேவனுடைய அபிஷேகம் என்கிற பொக்கிஷத்தை நான் பெற்றிருக்கிறேன். அதனால ஆண்டவர் சொல்றார், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கிருபை நமக்கு மேலே கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. நேரம் கடந்து போகிறபடியால் முடித்து விடுகிற. 2வதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 1 யோவான் 1 அதிகாரம் 50 வசனம். 1 யோவான் 1:50. ஆண்டவருக்கும் 50 யோவான் 1 அதிகாரம் யோவான் 1 அதிகாரம் 50 வசனம். மன்னித்துக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 50 வசனம். நாத்தான் இதிலும் பெரியான காரியங்களை நீ காண்பாய். நீ பெரிதானவர்களை அறிவிக்கிறேன், பெரிதானவர்களை காண்பாய். ஏனென்று சொன்னால் என்னுடைய பார்வையில் நீ எப்படிப்பட்டவன்? விலையேற பெற்றவன். யூ ஆர் நாட் an ordinary person. மனுஷரோட நினைக்கலாம், நீ இப்படி தானே, இவ்வளோதானே, 5 அடி 6 அடி, உன் முகம் இப்படி கோணி போயிருக்கு, உன் முகத்தில் இப்படி இருக்கு, நீ இவ்வளோ தானே, இவ்வளோ படிச்சிருக்கிற, நீ முட்டாள், நீ இவ்வளோ தானே இருக்கிற, நீங்கள் தானே இருக்கிற, ஸ்டேட்டஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, பணம் இல்லை, பட்டம் இல்லை, அல்லது இருக்குது. இதை பற்றிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார், கவலைப்பட மாட்டார். ஆத்துமாவை பார்க்கிறார், விலையேற பெற்ற ஆத்துமா. அந்த ஆத்துமாக்காகவும் தேவனுடைய சமூகத்தில் என்ன இருக்கிறது? தேவ தூதர்கள் தரிசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார், பெரிதானவர்களை காண்பாய். இதை விட பெரிதானவர்கள் அத்தி மரத்தின் கீழே இருக்கிற என்று சொல்ல கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று நாத்தானை குறித்து சொன்ன உடனே அவன் விசுவாசிக்கிறான். ஏன் நாசரேத்தூர்லேருந்து நீ எப்படி நன்மை வராது என்று சொல்லி கேட்டுவிட்டு வந்து, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொன்ன, ஆமா இவர் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டான். பெரிதானவர்களை காண்டான். காணும்படியாய் ஆண்டவர் பெரிதானவர்களை காண்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 34:10. நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், உன் கூட இருக்கிறவர்கள் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள், கர்த்தருடைய காரியத்தை காண்பார்கள், நான் செய்கிறதை காண்பார்கள். ஆண்டவர் நிறைய செய்வார். வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னாகும் புஸ்தகம் 11 அதிகாரம் 23 வசனத்தை வாசித்து பாருங்க. என் கை குறுகிடுச்சு என்று சொல்லுறா, என் வல்லமையை நான் உனக்கு காட்டுவேன். 6 லட்சம் பேர் வந்து கேட்குறாங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க. இதில் என்ன வனாந்திரத்தில் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், எனக்கு இச்சைக்குது, என்னுடைய ஆசை நாக்கு கேட்குது, மாம்ச இச்சைக்குள்ளா வந்துட்டேன், எனக்கு மாம்சம் வேணும். இந்த 6 லட்சம் பேருக்கு நான் எங்கே சாப்பாடு கொடுப்பேன்? ஆண்டவர் சொல்கிறாரு, 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 20 நாள், 1 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன்.
வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அப்படி நடக்குமோ நடக்காத இன்று இப்பொழுது பார், காரியம் நடக்குதா பார், இப்பொழுது காண்பாய். நான் என்ன செய்ய போறேன், இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி சாப்பாடு போட போறேன்றது இப்பொழுது நீ காண்பாய். 5000 பேருக்கு சாப்பாடு கொடுங்கன்ட்டார் ஆண்டவர். 3 நாள் என் கூட இருக்கிறாங்க. கேட்குறாங்க, ஐயோ இந்த வனாந்தரத்தில் நான் இங்கே போய், தெர் இஸ் நோ ஷாப், இங்கே ஒன்றும் ஷாப் இல்லையே, இங்கே ஒரு பேக்கரி இல்லையே, நான் போய் எங்கே போய் அப்பம் வாங்குவேன்? சரி, அப்படியே பேக்கரி இருந்தால் கூட எனக்கு எவ்வளோ வேணும்? 200 200 வெள்ளி வேணும், இருந்தால் தான் இந்த 5000 பேருக்கு. ஸோ தெர் இஸ் நோ ஷாப் ஃபர்ஸ்ட், ஈவன் இஃப் தேர் இஸ் அ ஷாப். எப்படி போனது? நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் பெரிதானவைகளை கண்டார்கள். மிகுதியான துணிக்கை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெரிதானவைகளை காண்பாய். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க. ஆண்டவருடைய மகனு கூப்பிட்டார், நீ அறியாதிருந்தும் உனக்கு என் நாமத்தை தரிப்பித்தேன், நீ என்னுடையவன், அதை நம்புங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, பெரிதானவைகளை காண்பீர்கள். கர்த்தருடைய கரம் குறுகிச்சு நினைச்சியா? காண்பாய், நீ காரியத்தை காண்பாய். ஆண்டவர் காது கேட்காதவர் நினைச்சிட்டியா? அவர் கரம் குறுகி போயிடுச்சு நினைச்சிட்டியா? அவர் செவிடர் நினைச்சிட்டியா? கர்த்தருடைய காரியத்தை நீ என்ன செய்வாய்? காண்பாய் என்று சொல்லி ஆண்டு வேதம் அழகாய் சொல்லு. 128ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து காண்பாய். எடுத்தவங்க வாசிக்க, நல்ல வாசனம் 28:6. உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய், உன் சத்துருகளின் சரி கட்டுதலை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் துன்மார்க்கர் இருக்கிற பலனை காண்பாய் என்று சொல்லி 91ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். யோவான் 11:40. காண்பாய், விசுவாசித்தார். ஆண்டவரை, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு விசுவாசிக்க போதும். ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தி விலைக்கரையமாய் என்னை அழைத்திருக்கிறார். ஒரு பிசாசு கிட்ட வராது. ஐ எம் சன் ஆஃப் காட், ஐ எம் டாட்டர் ஆஃப் காட், ஐ எம் சைல்ட் ஆஃப் காட் நினைங்க. விசுவாசிங்க, இந்த விசுவாசம் தான் இருக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் எனக்காக மரித்திருக்கிறார். சிந்தப்பட்ட ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எனக்காக, அடிக்கப்பட்ட அனுபவிக்கப்பட்ட ஒவ்வொரு காயமும் வலியும் வேதனையும் அவமானமும் நிந்தையும் எச்சிலும் மொழிநீரும் எனக்காக. என்ன அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா போதும், பெரிதானவைகளை ஆண்டவர் காண செய்வார். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, உங்களை எதிர்த்து நிற்கிறவங்களை இல்பொருளாகி போவாங்க. ஒருத்தரையும் காண, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரையும் காண மாட்டீங்க. எல்லாம் ஆண்டவர் செய்துள்ளது தூக்கி போட்டு விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதாக வேதம் சொல்லுகிறது. வேத புஸ்தகத்திலே மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீ எகிப்து நாட்டிலே கண்டதை போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை ஒன்றொன்னா காண பண்ணுவேன், ஒன்றொன்னா அதிசயம். அதனால தான் சில நேரம் சாட்சி சொல்லும்போது வாரம் வாரம் சாட்சி சொல்ல வேண்டியதாக இருக்கும். டெய்லி சாட்சி சொல்கிற மாதிரி ஆகிடும் போல. அதிசயங்களை காண பண்ணுவேன். எடுத்தவங்க வாசிங்க, வாசிக்க மாட்டீங்க. எகிப்து தேசத்தில் நடப்பட்டது போல நாளில போல. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:13 வாசித்து பாருங்க. கிதியோன் கிட்ட வந்து சொல்றாங்க, பராக்கிரமசாலியே கர்த்தரும் கூட இருக்கிறார். நான் கேட்ட முதல் கேள்வினா தெரியுமா? வாசிங்க 13, 6:13 நியாயாதிபதிகள். பராக்கிரமசாலியே கர்த்தர். அப்போ என்ன சொல்ல, அப்படின்னா எதுங்க ஏன் இப்படி நடக்கணும்? நான் ஏன் மீதியானருக்கு பயந்து இந்த 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 குகை இந்த பள்ளத்தாக்கில் உட்காந்து போரடிக்கணும், கோதுமையை போரடிக்கணும்? அடுத்த கேள்வி கேட்குறான். எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? வேர் ஆர் தோஸ் மிரக்கல்ஸ்? எகிப்து நாட்டில் அற்புதங்களை செஞ்சு கொண்டு வந்தாரு, செங்கடல் திறந்தது, இப்படிலாம் நடந்துச்சு என்று சொல்லி என்னுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் சொன்னாங்க. வேர் ஆர் தோஸ் மிரக்கல்ஸ்? எங்கே அந்த அற்புதங்கள்? ஆண்டவர் சொல்றாரு, மீகால சொன்ன வார்த்தை 7 பேர் சொன்னபடி, நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்டின நாட்கள் முதற்கொண்ட காரியத்தை கிதியோனுக்கு மேலாய் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் இருந்ததை போல இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இதிலும் மேலான பெரிய காரியங்களை காண்பாய். எகிப்து தேசத்திலிருந்து வந்தத காரியங்களை விட பெரிய காரியங்களை நீ காண்பாய் என்று சொல்லுகிறார்.
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அவன் இன்ன விதமாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு நான் காண்பிப்பேன். சவுலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுன்னு அனனியா கிட்ட சொல்றார். அனனியா கேட்குறான், ஐயா இவன் இப்படிப்பட்டவனாச்சு ஐயா, என் பார்வையில் அற்பமாக இருக்கிறாயா, இவன் வந்து சபையை துன்பப்படுத்தினா, இவன் அசுத்தன், இவனை தள்ளி வச்சுட்டாங்க சபையை விட்டு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எனக்கு என்ன உனக்கு என்ன, என் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் அவனுக்கு நான் காண்பிப்பேன். தரிசனங்களை காண்பிப்பார் ஆண்டவர், தரிசனங்களை காண்பாய். இன்னைக்கு இந்த தாகலாம் உங்களை விட்டு போயிடுச்சு. சும்மா யாராவது சொன்னால் வெரி குட் வெரி குட். தரிசனங்களை காண வேண்டும் என்கிற ஆசை. மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் சொல்லுங்க. அப்புறம் வசனம் யோவேல் 2:26 சொல்லிச்சுல்ல, எல்லாம் மனப்பாடமாக தெரிய வேண்டாம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன். உங்கள் மூப்பரும் வாலிபரும் என்ன செய்வாங்க? தூங்குவாங்க. மூப்பரும் வாலிபரும் தூங்குவாங்க. சொப்பனங்களை காணாம தூங்கிட்டே சொப்பனம் காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள். சொல்லுதா? நான் சொல்றேன்னா வேன் சொல்லுதா? குமாரத்திகளும் குமாரனும் தீர்க்க உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள். ஒரு வாலிபனுக்கு நான் தரிசனத்தை காணணும்னு ஆசை இல்லை, நான் சினிமா பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. கொடுமையான கொடுமை. யூடியூப்பில் அந்த ஷார்ட்ஸ் அப்படி வச்சிங்கன்னா போதும், 1/2 மணி நேரம் ஓடினேன், எப்படின்னு தெரியாது. 10 ஷார்ட்ஸ் 30 செகண்ட். ஆனால் நான் தரிசனம் பார்க்கணுன்னு ஒருத்தவங்க கூட தரிசனத்துக்காக வெயிட் பண்ணதில்லை. தரிசனங்களுக்கு அர்த்தம் சொல்கிறவர் யார்? பரலோகத்தின் தேவன். ஆதியாகமம் புத்தகத்தில் எழுதப்பட்டு யோசேப்பின் நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மறைபொருளை வெளிப்படுத்துகிறது தேவனுக்கு அடுத்தவைகள். சர்வ வல்லவருக்கு பார்வோனுக்கு நான் அல்ல, தேவனே மங்களகரமான உத்தரவு அருளுவார். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர்கிட்ட தரிசனத்தை கேளுங்க. என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் ஊழியம் எப்படி இருக்கும்? என் படிப்பு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், அப்புறம் எப்படி இருக்கும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதாக வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். முடித்து விடுகிறேன். 2 பேதுரு 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். கண்ணார கண்டு அறிவித்தார்கள். கைகளால் தொட்டதும் உணர்ந்ததுமான ஜீவ வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்கிறோன்னு எழுதினார் யோவான். இங்கே பேதுரு சொல்லுகிறாரு, நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை நம்பினவர்களாக அல்ல, எங்களுடைய உபதேசத்தில் நம்பினவர்களாக அல்ல, நீங்களே தரிசனங்களை பார்த்து நீங்களே என்ன செய்யணும்? நாங்கள் கண்ணார கண்டவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இன்னைக்கு தரிசனம் காண்கிறவர்களாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் 5ஆம் அதிகாரம் 18-19, யோவான் 5:18-19, 42 வசனத்தை வாசித்து பாருங்க. சமாரியா பெண்ணிடத்தில் சொல்லுகிறார். சமாரியா பெண்ணிடத்தில் உன் புருஷனை கூட்டு வான்றாரு. தாகத்துக்கு கேட்ட சமாரியா பெண்ணிடத்தில் சொல்ல, உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு. எனக்கு புருஷன் இல்லை. ஆமாம், நீ உண்மையை சொன்ன, உனக்கு 5 புருஷன் வந்தோடனே உடனே தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்கிறார். வீட்டில் போய் நல்லா படிச்சு பாருங்க. உடனே அவன் என்ன செய்யறா? எஸ், யூ ஆர் அ ப்ராஃபட். உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்ன உடனே ப்ராஃபிட்ன்ட்டான். அத்தி மரத்தின் கீழே இருந்த நீன்னு சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சுட்டான்? ஆண்டவர் விசுவாசிக்கிறேன்ட்டான். ஆண்டவரே நான் உங்களுடைய மகன் என்று ஆண்டவரை சொன்ன உடனே, ஆண்டவர் விசுவாசித்த உடனே பெரிய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? காட்ட ஆரம்பிக்கிறார். 42ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வார்த்தையின்படி அல்ல, நாங்களே இயேசு கிறிஸ்துவை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு நாங்களே அவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னதாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 42ஆம் வசனத்தில் 42ஆம் வசனம் போடுங்க. இல்லை 5ஆம் அதிகாரம். எஸ், ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஆண்டவருடைய வார்த்தை சமாரியா பெண்ணிடத்தை கொஞ்சம் வார்த்தை மாறி இருக்கும், போய் பாருங்க. உன் வார்த்தையின்படி அல்ல, நாங்களே ஆண்டவரை ஒரு ஊருடைய ரட்சிப்பை அந்த சமாரியா பெண் காணும்படிக்காக தேவன் கிருபை தந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் 14:12, பெரிய கிரியைகளை தானும் செய்வான். நான் இங்கே இல்லை,
பரலோகத்துக்கு போகிறபடியினாலே யோவான் 14:12 சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை, பெரிய காரியங்களை ஆண்டவர் அறிவிப்பார். பெரிய காரியங்களை காண்பிப்பீர்கள், பெரிய காரியங்களை செய்வீர்கள். முதல் ரெண்டும் திங்ஸு, மூன்றாவது டீட்ஸ். முதல் ரெண்டும் காரியங்கள், காரியம். அது அப்படியே ஒரு திங்ஸ், அப்படி ஒரு காரியம். ஆனால் இங்கே சொல்கிறது கிரியைகளை செய்வீர்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆண்டவர் கிரியைகளினாலே ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுட்டு ஆண்டவர் மேலே விசுவாசிக்கிறேன் பண்ண மொத்தம் பத்தாது, கிரியைகளை காட்டணும். ஆண்டவர் ஒளியில் இருந்ததை போல நம்மளும் ஒளியில் நடக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ நிறைய பேர் செத்த விசுவாசியாக இருக்கிறாங்க. ஏன்னா விசுவாசிங்கிறாங்க, என்ன செய்கிறாங்க? இருளுக்கும் உட்காந்துக்கிறாங்க, இருளில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறது இல்லை, கிரியைகளினாலே தேவனை மறுதலிக்கிறார்கள். விசுவாசிக்கிறோன்னு சொல்றாங்க, கிரியைகளினாலே தேவனை மறுதலிக்கிறாங்க. அதனால தான் சொன்னார், அதனால தான் தன்னுடைய நிருபத்தில் சொல்லியிருக்கிறாரு, யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லியிருக்கிறாரு, கிரியை இல்லாத விசுவாசம் டெட். நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு, நான் உண்மையா இல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் பொய் சொல்லுகிறவனா இருந்தால் என் விசுவாசம் என்ன விசுவாசம்? உயிருள்ள விசுவாசமா செத்த விசுவாசமா? சொல்லுங்க. அறிக்கை செய்ய பயமாக இருக்கா? நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லுவீங்க, இருளில் போவேன், அங்கேயும் போய்க்குவேன், இங்கேயும் போய்க்குவேன், அங்கேயும் கை வச்சுக்கிடுவேன், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் உட்காந்துக்கிடுவேன் என்று சொல்லுவீர்கள். ஆனால் உங்களுடைய விசுவாசம் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. நான் பரலோகத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் இந்த கிரியைகளின் டீட்ஸ், இந்த கிரியைகளை செய்வான். முதல் ரெண்டு காரியம் திங்ஸ், ஆங்கிலத்தில் சொல்லும்போது திங்ஸ் காரியங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பெரிய காரியத்தை அறிவிக்கிறேன், பெரியவைகளை காண்பிப்பேன் என்று சொன்ன காரியம், இந்த பெரிய காரியத்தை காண்பிப்பேன். இந்த மூன்றாவதான காரியம், பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நான் இதெல்லாம் சாட்சி தான். தேவன் செய்ததை விட அந்த காரியத்தை ஆண்டவர் அப்படியே பகுத்து கொடுக்கிறார். எலிசா ரெட்டிப்பான காரியம். இன்னைக்கு ஆண்டவருடைய இதெல்லாம் நம்முடையதாகிவிட்டது. ஆண்டவர் மேலே இருந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேளுங்க. எலியா மேலே இருந்த அபிஷேகத்தை கேட்டதை போல நம்ம இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டு நாட்களை நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே உங்கள் மேலே இருந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க, உங்களை விசுவாசிக்கிற நான் இதையும் செய்ய வேண்டும், இதை விட பெரிய காரியங்களையும் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 5:20 சொல்லுது, பெரிதானவர்களை காண்பா என்று சொன்னவர் பெரிய காரியங்களை நமக்கு காட்டுவதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். 3 காரியங்களை முன்பதாக நேரம் இல்லாத சுருக்கி சொல்லுகிறேன். பெரிய காரியங்களை அறிவிப்பார். காரணம், அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், நாம் அற்பமானவர்கள் அல்ல. பெரிய காரியங்களை நமக்கு காண்பிப்பார். காரணம், அவருடைய பார்வையில் நம்ம விலையேற பெற்றவர்கள். அவர் நம்ம விலையேற பெற்றவர்களாய் பார்த்ததினாலே பெரிய காரியங்களை செய்கிறார். 3 கடைசியாக அவரை விசுவாசிக்கிறவன் பரலோக ராஜ்யம் போனதுனால ஆண்டவருக்குள்ளாக நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய பெரிய காரியங்களை செய்வோம். 3 காரியங்களை சொல்லி முடிக்கும். முதலாவதான காரியம், வேதத்தில் சொல்லப்பட்ட 3 காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கர் 5:20 சுருக்கமாய் முடித்து விடுகிறேன். வசனத்தை வாசம் முடிச்சிடுறேன். 1 தெசலோனிக்கர் 5:20 கொஞ்சம் வேகமாக வாசிங்க. ஆமே. முதல் காரியம், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். இந்த தீர்க்க தரிசனம் தான் என்னது? பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார், இது இப்படி இருக்கிற அறிவிச்சார். இந்த அறிவிப்பு தான். இப்படிப்பட்ட அறிவிப்புகளை அற்பமாக எண்ணாதீர்கள். உன்னை பூமியினுடைய தாழ்விடத்திலிருந்து மேலே ஏறி வர பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் சொன்னால் அது அறிவிப்பு, தீர்க்க தரிசனம். அதை விசுவாசிங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். அந்த தீர்க்க தரிசனத்தை உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், நீ வாலாகாமல் தனையாவா என்று சொன்னால் அந்த தீர்க்க அறிவிப்பு, அந்த தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு வந்த தீர்க்க தரிசனத்தை என்னவோ போன தலையை விட்டேன், கையை வச்சாரு, சொல்லிட்டாரு. தீர்க்க தரிசனங்களை முதல் காரியம். இரண்டாவதான காரியம்,
யோபு 5:17, நீதிமொழிகள் 3:11, எபிரேயர் 12:5. தேவனுடைய சிக்ஷைகளை கிள்ளும்போது அப்படி நின்றாதீங்க. தேவன் அப்படியோட ஸ்டடியை பார்ப்பார். தேவனுடைய சிக்ஷைகளை அற்பமாக எண்ணாதிருங்கள். நிறைய பேர் அற்பமாக எண்ணிட்டு தான் எங்கெங்கோ போயிட்டு எல்லாம் பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் தேவனுடைய இரக்கத்தினால சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவர் இந்த சபையில் நம்மை சாட்சியை வைத்திருக்கிறார். தேவனே இந்த சிக்ஷையை தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்யணும். ஏன் எனக்கு வந்து செட்பேக்? நல்லா தானே ஓடிட்டு இருந்தேன், நல்லா தானே படிச்சுட்டு இருந்தேன், நல்லா தானே வேலை ஓடிச்சு, நல்லா தானே ஊழியம் ஓடிச்சு, ஏன் ஒரு செட்பேக்? கொஞ்சம் மனம் மாறிட்டேன். ஒரு கீழு கொடுப்பார், ஒரு பார்வை பார்ப்பார். தேவனுடைய சிக்ஷைகளை அற்பமாய் எண்ணாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த 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 ஆண்டவர் இந்த ஆண்டவருடைய இந்த இந்த காரியத்தில் பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணாதிருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமலும் விசனப்படுத்தாமலும் அவரை அசட்டை பண்ணுகிறவர்களாகவும் அவரை அற்பமாய் எண்ணாதவர்களுமாய் இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய ஆண்டவர் நம்மை விலையேற பெற்றவர்களாய் பார்த்திருக்கிறபடினால், என் அருமையான மகனை, உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய தீர்க்க தரிசனம், உன்னை குறித்துதான ஒரு பெரிய காரியத்தை தேவன் உனக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறார். நீ ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவனாக இருக்கிறபடினால் பெரிய காரியத்தை உனக்கு காண்பிக்கும்படிக்காய் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையாய் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது அவர் செய்த காரியங்களை விட பெரிய கிரியைகளை செய்யும்படிக்காய் அவள் தேவன் ஆளாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற 3 காரியம், இந்த தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள், நான் கொடுக்கிற சிக்ஷைகளை அற்பமாக எண்ணாதிருங்கள், இந்த வசனங்களை அற்பமாக எண்ணாமல் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியை அற்பமாக எண்ணாமல் அசட்டை பண்ணாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். யாருக்கெல்லாம் அந்த பெரிய காரியம் வேணும், யாருக்கெல்லாம் அந்த பெரிய காரியத்தை காணணும், ஆண்டவர் செய்ததை விட பெரிய காரியத்தை செய்யும்படிக்காய், பெரிய கிரிகளை செய்யும்படிக்காய் யாருடைய கரங்களை தேவன் பலப்படுத்தணும். ஆண்டவரே, நீர் பரலோகம் போனதுனால தான் அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். முடிஞ்சால் எல்லாம் எந்திரிச்சு நின்றுங்க. சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பதான் உட்கார்ந்தது அப்படியே ஏசியில் இருந்தது அப்படியே இருந்திருக்கும். எந்திரிச்சு இல்லைங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்க போகிறது. உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை பலப்படுத்த போகிறார். ஆமென். எல்லாம் உங்களை விட்டு கடந்து போக போகுது. உங்கள் கவலை, கண்ணீர், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் கடந்து போக போகுது. லெட் காட் புட் அ ஃபுல் ஸ்டாப் டு எவ்ரிதிங். இன்றோடு போகட்டும். ஆண்டவர், எனக்கு என்ன கிடைக்கும்? இதை விட பெரியவான விலை உனக்கு நான் அறிவிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன். பெரிதானவைகளை காண செய்யுங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நான் நிரம்பி இருக்கிறேன். பெரிய கிரியைகளை செய்ய என்னை பலப்படுத்தும். 3 காரியங்களை ஆண்டு என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அத்தி மரத்தின் கீழே கண்டேன் என்று சொன்னதுனால என்னை விசுவாசித்தாயா? இதை விட பெரிதானவைகளை நீ காண்பாய். நான் பரலோகத்துக்கு போகிறபடினாலே, பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்புகிறபடினாலே, அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறபடினாலே என்னை விசுவாசிக்கிறவன் இதையும் செய்வான், இதை விட பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு என்ன செய்ய போகிறீர் ஆண்டவரே? எனக்கு தரிசனம் பார்க்கணும். எனக்கு வாழ்க்கை குறித்து எனக்கு ஒரு திட்டம் வேணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் இப்படியா ஓடுறேன், இங்கே ஓடுறேன், அங்கே ஓடுறேன். தெர் இஸ் நோ பர்பஸ், தெர் இஸ் நோ லீட். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் என்று சொல்லி தெரியாமல் இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். நான் பெரியவைகளை காணும்படிக்காக, பெரியவைகளை எனக்கு அறிவிக்கத்தக்கதாக, பெரிய காரியங்களை நான் செய்யத்தக்கதாக, பெரிய கிரியைகளை செய்யத்தக்கதாக உம்முடைய அபிஷேகம் என்னை நிரப்பட்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இறங்கி வந்து கொண்டு இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை அறிவிங்க, பெரிய காரியங்களை காண செய்யுங்க, தரிசனங்களை காண செய்யுங்க. இன்ன விதமாய் நாங்கள் உமக்கு பாடுபட வேண்டும் என்பதை எங்களுக்கு காட்டுங்க. இன்ன விதமாய் நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யணும். எங்கள் ஆலோசனைகள், எங்கள் யோசனைகளை உம்முடைய ஆலோசனைப்படி நடத்தி தாங்க. உமக்கு நன்றி. வாழ்க்கையை புடமிட்டு தாங்க, வாழ்க்கையை பலப்படுத்தி தாங்க. உமக்கு நன்றி. கோடாகோடி சோத்திரம் ஆண்டவரே, கோடாகோடி சோத்திரம் ஆண்டவரே, கோடாகோடி சோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. இவ்வளவு நேரம் உட்காந்துட்டாங்க ஆண்டவரே, ரொம்ப நேரம் உட்காந்துட்டாங்க. உங்கள் பிள்ளைகளை வெறுமையாக அனுப்பாதீங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க, பலப்படுத்தி அனுப்புங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அணிகரை இறங்கி ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை விட மாட்டேன்.
பெரிய காரியங்களை காட்டுங்க, பெரிய காரியங்களை அறிவிங்க, பெரிய காரியங்களை பெரிய கிரியைகளை செய்யத்தக்கதா நீங்கள் இறங்கி வரும்படிக்காய் ஜெபிக்கிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஈக்கரா மதீனா மாரா சங்கரா தியாக்கரா எல்லாம் கடந்து போகட்டும், கண்ணீர் கடந்து போகட்டும், வறுமை கடந்து போகட்டும், எல்லா சாபங்களும் கடந்து போகட்டும், எல்லா பிரிவினை நாவிகளும் கடந்து போகட்டும். பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யத்தக்கதாக எதிர்காலம் முழுவதையும் பொறுப்பெடுத்துக் கொண்டவர்களா ஆண்டவரே உம்முடைய பிரசனம் இறங்கி வந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. விலையேற பெற்ற ஆத்துமாவை கரை சேர்க்கத்தக்கதாக பெரிதான காரியங்களை, பெரிதான ஆண்டவரை காரியங்களை எங்களுக்கு அறிவித்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அற்பமான எங்கள் சரீரத்தை மறுரூபமாக்குவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்களுடைய ரகசியங்களை எங்களுக்கு அறிவித்தவரே உமக்கு நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. நிரப்புங்க, நிரப்புங்க. நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியில் அனல் உள்ளவனாயிருப்பேன், பரிசுத்த ஆவியான அற்பமா எண்ண மாட்டேன், அவரை துக்கப்படுத்த மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில பெரிய கிரியைகளை நான் காண வேண்டும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அபிஷேகம் வருகிறது. அந்த அபிஷேக நேரத்தை அற்பமா எண்ணாமல் ஆண்டவர் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நிரப்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் பயங்கரமாக இருக்கிறது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. யார் உன்னை அற்பமாக நினைத்தாலும் தேவன் உன்னை அற்பமாய் நினைக்கிறதில்லை. ஆண்டவர் அற்பமாய் இருக்கிறவர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்ட தேவன் நம் அருகிலே உலாத்தி கொண்டிருக்கிறார். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே சபை முழுவதையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென்.